உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கும்பல் வன்முறை தடுப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு இயற்ற வேண்டும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நாடெங்கிலும் குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் பாஜகவினர் இஸ்லாமியர்களையும் பழங்குடியின மக்களையும் குறிவைத்து கும்பல் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் சொத்துக்களை சேதப்படுத்தி வருகின்றனர் என்றும் இதுபோன்ற தாக்குதல்களில் ஏராளமானோர் உயிரிழந்து உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி உச்சநீதிமன்றம் கும்பல் வன்முறை தடுப்பு சட்டம் இயற்றிட இந்திய ஒன்றிய அரசுக்கு வழிகாட்டியுள்ளதாகவும் கும்பல் வன்முறை தடுப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு இயற்ற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே மக்களவை சபாநாயகராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஓம் பிர்லாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 6746 குடியிருப்புகள் 1146 கோடி செலவில் மறுகட்டுமானம் செய்யப்படும் என்றும் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இதனை வரவேற்று சட்டப்பேரவையில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன், மறைந்த முதலமைச்சர் கலைஞரின் பிறந்த நாளை செம்மொழி நாளாக அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொருளியல் நெருக்கடி எவ்வளவு இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் பால் கொண்ட கருணையின் அடிப்படையில் வாரி வழங்குகிற அந்த உன்னத உணர்வை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் 110 விதியின் கீழ் மாண்புமை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அறிவிப்பை மனம் நிறைந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வரவேற்கிறோம். மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, காயம்பட்டு உயிர் பிழைக்க முடியுமா என தவித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு 108 என்று ஒன்று வந்தால் அவனுக்கு நம்பிக்கை கிடைத்து விடுகிறது. அது நம்மை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போய் சேர்க்கிறது. 110 என்று ஒன்று வந்தால் ஏதோ ஒரு பெரிய அறிவிப்பு வரப்போகிறது என்கிற அடிப்படையில் ஒரு தாய் தின்பண்டங்களை பிள்ளைகளுக்கு எடுத்து வைத்திருப்பாள். தாய் அதை எடுத்து பிரிக்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சியை போல மாண்புமை முதல்வர் அவர்கள் 110 ஒரு அறிவிப்பை அறிவிக்க போகிறார் என்று சொல்லுகிற போது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நான் கூட உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் என்று கருதுகிறேன். தயவு செய்து நன்றி சொல்வதற்கு என்று ஒரு நாள் தனியாக ஒரு நாள் சட்டமன்றத்தை நடத்த வேண்டும் என்று கேட்கிற அளவிற்கு, எந்த அறிவிப்புக்கு நன்றி சொல்வது எதை விடுவது என்று சொல்ல முடியாத அளவிற்கு அவ்வளவு பெரிய அறிவிப்புகளை செய்திருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் உச்சமாக மாண்புமை மறைந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களது பிறந்த நாளை செம்மொழி நாளாய் அறிவித்திருக்கிறீர்களே, அது கோடானு கோடி தமிழ் மக்களுடைய உள்ளத்தில் பாதை வார்த்திருக்கிறது. நான் இருக்கிற காட்டுமன்னார் கோவிலில் கூட வெறும் வாக்குக்காக இவை நடத்தப்படுவதில்லை. வெறும் வாக்குகளை அணுகி அந்த எதிர்பார்ப்பிலே இந்த அறிவிப்புகள் வரவில்லை. ஏனென்றால் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்திருக்கிற தமிழர்களுக்கு வாக்கு கிடையாது, வாக்குரிமை, நமக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது. ஆனால் நான் இருக்கிற காட்டுமன்னார் கோவிலிலே இலங்கை தமிழருக்கு மறுவாழ்வு மையத்தில் சற்றேறக்குறைய 150 வீடுகளை நம்முடைய மாண்புமை
வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் அண்மையிலே திறந்து வைத்தார். மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு மஸ்தான் அவர்கள் அதை கட்டி கொடுத்தார் என்பதை மகிழ்வோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைவாக ஒரே ஒரு செய்தி. ஏற்கனவே நாம் தந்திருக்கிற பிரதமர் மற்றும் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டத்தின் அடிப்படையில் சற்றேறக்குரிய 1 லட்சம் வீடுகள் கட்டப்படாமல் இருக்கிறது. அவற்றை கட்டுவதிலே உள்ள 2 சிக்கல்களை மாத்திரம் அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒன்று, அந்த இடங்களை கொஞ்சம் மேம்படுத்தி தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இரண்டாவது, மணல் போன்ற சிக்கல்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த வீடுகளை கட்டுவதற்கும் அந்த திட்டத்திற்கான உரிய மறுபெயரை வைப்பதற்கும் தமிழக அரசு பரிசீலிக்கும் என்று கருதி நம்பி இந்த மிகச்சிறந்த அறிவிப்பை மனம் நிறைந்து வாழ்த்தி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆதரித்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானவாஸ் நீட் எதிர்ப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவே ஏற்றுக்கொண்டு விட்டது, தமிழ்நாடு ஏன் எதிர்க்கிறது? எல்லா மாநிலங்களும் நீட்டை வரவேற்கின்றன, தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்க்கிறது என்று இவ்வளவு நாளும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தமிழ்நாடு மட்டும்தான் 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போனதை 69 விழுக்காடாக செய்து காட்டியது. இந்தி திணிப்பை எதிர்த்தது. முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. இந்தியாவில் யாரும் நினைத்து பார்க்காத காலத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் இவற்றையெல்லாம் செய்து காட்டியது. அந்த வரிசையில் நீட் கொண்டு வரப்பட்ட போது யாருக்கும் அதனுடைய வீரியம் புரியவில்லை. அது எவ்வளவு பெரிய கொடூர தேர்வு முறை என்பது யாருக்கும் விளங்கவில்லை. தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் அதனுடைய ஆபத்து புரிந்தது. தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும்தான் நீட்டு விலக்கு மசோதா நிறைவேற்றியது. தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார். அப்படி கடிதம் எழுதிய போது கூட பெரிய வரவேற்பு இல்லை. அதை வைத்து நம்மை கேலி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு காலம் உணர்த்தி இருக்கிறது, தமிழ்நாடு சொன்னதுதான் உண்மை, தமிழ்நாடு எதிர்த்ததுதான் சரி, தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய நீட்டு விலக்கு மசோதா நியாயமானது என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு மாநில சட்டமன்றமாக தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது தமிழ்நாட்டினுடைய நியாயத்தை இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஒத்திசைவு பட்டியலில் தான் கல்வி இருக்கிறது. மாநில பட்டியலில் இருந்த கல்வி நெருக்கடி நிலையை பயன்படுத்தி ஒன்றிய அரசு அதை ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போனது. ஒத்திசையணும். ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒத்திசைந்தால் மட்டும்தான் கல்வி தொடர்பான ஒரு முடிவை எடுக்க முடியும். இது கல்வி தொடர்பான ஒரு முடிவு. நம்முடைய இசைவை கேட்காமலேயே, ஒத்திசையாமலேயே, ஒத்திசைவு ஏற்படாமலேயே ஒன்றிய அரசு தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இதுவே முதலில் சட்டவிரோதம். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் தெளிவுபடுத்தி இருக்கிறது. நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் சம அதிகாரம் இருக்கு. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டமன்றத்திற்கு அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நாம் மறுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நீட் வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள், சட்டமன்றத்தில் நீட் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். நாடாளுமன்றம் சொன்னது சரி என்றால் அதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டமன்றத்தில் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோமே, இதற்கும் அதிகாரம் இருக்கிறது. இதையும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டதை மட்டும் ஏற்றுக்கொள்வோம், சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதும் சட்டவிரோதம். எனவே நாம் சட்டவிரோதமாக எதையும் சொல்லவில்லை, கேட்கவில்லை. சட்டத்துக்கு உட்பட்டு, நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் இவ்வளவு நாளும் சொல்லி வந்தது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் செய்யப்பட்டிருப்பது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் செய்திருக்கிறோம். எனவே இதுல எங்களால ஒண்ணு செய்ய முடியாது. அதைத்தான் நம்முடைய அண்ணன் மாலி அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருந்தது, அதை மீறி நம்ம எப்படி செஞ்சோம்னு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதோ ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுத்து உச்சநீதிமன்றம் சொன்னதெல்லாம் அப்படியே அடிபிசகாமல் பின்பற்றுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். டெல்லி மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று உச்சநீதிமன்றம் சொன்னது, அதை மீறி அவர்கள் சட்டம் இயற்றினார்கள் அதிகாரத்தை பறிப்பதற்கு. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரத்தை உடனே கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. அந்த உச்சநீதிமன்றத்தோடு எப்படி மல்லு கட்டினாங்கன்னு பார்த்தோம். உச்சநீதிமன்றத்தோடு எத்தனை முறை இந்த ஒன்றிய அரசு முரண்பட்டிருக்கிறது, உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு மாறாக நடந்து வந்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய காரணங்கள் பட்டியல் இருக்கிறது.
அமலாக்கத்துறை இயக்குனர் பதவி நீட்டிப்பு வந்து சட்ட விரோதம் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. மீண்டும் மீண்டும் ஒரே ஆளுக்கு பதவி நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ உச்சநீதிமன்றம் சொன்னா இவங்க கட்டுப்படுற மாதிரி நீட் விஷயத்தில் மட்டும் ஒரு பாவனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த உச்சநீதிமன்றமே நீட் தொடர்பாக இந்தியா முழுவதும் புகார்கள் வருகிறது, நீட் தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார், வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். எண்ணற்ற வழக்குகள் போயிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஒரு தகுதி அறியும் தேர்வு என்று சொல்லி இதற்கு ஒரு முலாம் பூசி கொண்டிருந்தார்கள். இது தகுதியற்ற தேர்வு என்பதை இன்றைக்கு அன்றாடம் வரக்கூடிய செய்திகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த மாறி வரக்கூடிய சூழல்களை நாம் உள்வாங்கி நீட் எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு எல்லாவற்றிலும் வழிகாட்டிய மாநிலம். அதுவும் கல்வி தொடர்பான விஷயத்தில் இந்தியாவில் மற்ற எந்த மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்று நமக்கு உண்டு. அது என்னவென்றால் தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு தான் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு தான் தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு. ராஜாஜி பதவி இழந்ததும் கல்வியால் தான், காமராஜர் முதலமைச்சராக மிகப்பெரிய அளவுக்கு அதிகாரம் செலுத்தியதும் கல்வியால் தான். திராவிட இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத சக்தியாக இந்த மண்ணில் வேரூன்றி இருப்பதற்கும் கல்விதான் அடிப்படை. எனவே கல்வி தொடர்பான விஷயத்துல நாம ரொம்ப சென்சிட்டிவானவர்கள், ரொம்ப உணர்வு பூர்வமானவர்கள். அதுல எந்த காம்ப்ரமைஸும் நம்ம பண்ண மாட்டோம். அதை இந்தியாவுக்கு எல்லா ஒன்றிய அரசுக்கும் எல்லா காலத்திலும் நாம் அதை புரிய வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அந்த குரலை ஒவ்வொரு மாநிலமாக பின்பற்ற தொடங்கி இருக்கிற இந்த சூழலில் மீண்டும் இந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீட் தொடர்பாக கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று இந்த அரசுக்கு இது போன்ற விஷயங்களில் எப்போதும் நாங்கள் துணையாக நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டியல் சமூக பணியாளர்கள் மற்றும் சிறுபான்மையினர் மீது பாகுபாட்டை திணிக்கும் மின் வாரியத்தை கண்டித்தும் பணியிட மாறுதல் உத்தரவு வழங்கப்பட்ட மின்பாதை ஆய்வாளர்களை உடனடியாக பணிவிடுப்பு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தஞ்சை மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி டாக்டர் அம்பேத்கர் பணியாளர்கள் சங்கம் சார்பில் திட்ட செயலாளர் திருமா பாஸ்கரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளரும் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் பாவலன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில தலைவர் பழனிசாமி, மாநில பொருளாளர் தம்பிதுரை, மாநில அமைப்பு செயலாளர் ஜெயபிரகாஷ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர், மாநகர மாவட்ட செயலாளர் இடி முரசு இலக்கணன், வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லை வளவன், திட்ட தலைவர் சுப்பிரமணியன், திட்ட அமைப்பு செயலாளர் ஜெயச்சந்திரன், தினேஷ் பாபு, திட்ட பொருளாளர் கணேசன், மத்திய அலுவலக நிர்வாகி ஐயப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பு இயக்கமான தொழிலாளர் விடுதலை முன்னணி என்கின்ற தொழிற்சங்கம் தமிழ்நாடு மின்வாரியத்தில் இயங்கி வருகிறது. தமிழ்நாடு மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பணியாளர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் அவர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் இந்த தொழிற்சங்கம் அரும்பாடுபட்டு வருகிறது. இந்த வேளையில் தஞ்சை மின் பகிர்மான வட்டத்தில் பணியாற்றக்கூடிய பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மீது தஞ்சை மின்வாரிய மாவட்ட நிர்வாகம் என்பது ஓரவஞ்சனை காட்டி வருகிறது. குறிப்பாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்களை அந்த பணி விடுவிப்பு செய்யப்படுவதில்லை. பலமுறை இங்கே இருக்கக்கூடிய மேற்பார்வை பொறியாளரிடம் நான் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். நமது சங்கத்தை சார்ந்தவர்கள் பேசினார்கள், ஆனாலும் நிர்வாகம் செவிமடுக்கவில்லை. மற்ற தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. பலமுறை கோரிக்கை விடுத்தும் செவிமடுக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே